அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட பேசுகிறேன். அவன் பேசுகிறப்ப ஒரு இடத்துல சில தப்பு பண்ணிட்டான். அதை எப்படி என் ஃப்ரெண்டுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற அந்த வீடியோட கான்செப்ட்டு. என்ன தப்பு பண்ணான் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து மதுரைக்கு போகிறான். மதுரையோட டிஸ்டன்ஸ் வந்து சிவகாசியிலேருந்து மதுரைக்கு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அவன் என்ன ஸ்பீடில் போனான்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கானா. அப்போ நான் என்ன கேட்டேன்னா, மச்சான் மதுரைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்டா அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து என்ன சொன்னான்னா 3/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னான். நீங்கள் டிஸ்டன்ஸுன்ற ஸ்பீடு டைமில் போட்டு பார்த்தீங்க, அந்த ஃபார்முலா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்படின்னா மதுரைக்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? 1 ஹவரில் 1 ஹவர் மேலே ஆகிருக்கும். ஏன் 1 ஹவருக்கு மேலே ஆகும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, டிராஃபிக் இருக்கும். அப்போ அடிக்கடி பிரேக் பிடிப்போம், டிஸ்டன்ஸ் ஸ்பீடு வந்து மாறும். இப்போ மதுரைக்கு போகிறதுக்கு 1 ஹவர் இல்லை 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஓகேங்களா? எங்கேயும் நிற்காமல் ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போனோன்னா 1 ஹவரில் போயிடலாம். அப்போ மதுரைக்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். ஆனால் இவன் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் 3/4 மணி நேரத்தில், அதாவது 45 மினிட்ஸ்லேயே அவன் மதுரைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து முற்றிலும் பொய். அப்போ ஏதோ பொய் சொல்லியிருக்கான், அதுலேருந்து தெரியுது. அப்போ அவன் என்ன கிலோமீட்டரில் ஸ்பீடில் போனால் மதுரைக்கு போய் ரீச் ஆகிருப்பான் அப்படிங்கிறதான் கொஸ்டின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் அண்ட் டைமு. இந்த டைமில் 2 இது நம்ம தெரிஞ்சுருக்கணும். டிப் நம்பர் 1, கன்வெர்ட்டிங் ஹவர்ஸ் டு மினிட்டு, மினிட்ஸ் டு ஹவர். இது ஃபஸ்ட்டு. இது செகண்டு, கன்வெர்ட்டிங் மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர். ஒன்று மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கணும், இல்லை கிலோமீட்டர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். இந்த 2 இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஹவரை எப்படி மினிட்ஸாக மாற்றலாம், அதுக்கு இந்த ஃபார்முலா. 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு. இப்போ 1.5 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 60ஆல் பெருக்கணும், 90 மினிட்ஸ் வந்துடும். இப்போ மினிட்ஸை ஹவராக மாற்றணும் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹவர் கிடச்சிடும். மினிட்ஸை ஹவராக மாற்றணும் அப்படின்னா டைமை 60ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹவர் கிடச்சிடும். இப்போ ஸ்பீடு நம்ம 2 விதமாக சொல்லலாம். ஒன்று மீட்டர் பர் செகண்டு, இன்னொன்று கிலோமீட்டர் பர் ஹவரில் சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர் நமக்கு ஈஸியாக புரியும், அதனால் கிலோமீட்டர் பர் ஹவரே யூஸ் பண்ணிக்கிறேன். கிலோமீட்டர் பர் ஹவர் அப்போ டைம் வந்து ஹவர்ஸில் இருக்கும். கிலோமீட்டர் பர் செகண்டு அப்போ டைம் வந்து செகண்ட்ஸில் சொல்லுவோம். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மதுரை ட்ராவல் பண்ணுறான். எவ்வளோ ஸ்பீடில் போகிறான்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான்னா, இப்போ மதுரைக்கு போகிறதுக்கு 1 ஹவர் கண்டிப்பாக ஆகும், இல்லை 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஸ்பீட் பிரேக்கர் அது மாதிரி நாய்ஸ் இருந்துச்சுன்னா 1 ஹவருக்கு மேலே ஆகும். அது என்ன சொன்னான்னா 45 மினிட்ஸ்லேயே நான் போயிட்டேன் மதுரைக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் மதுரைக்கே போகலை, வேறு எங்கேயோ போயிருக்கான். ஓகேங்களா? இப்போ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் வந்து 80 கிலோமீட்ரு, டைமு வந்து 45 மினிட்ஸு. இப்போ மதுரைக்கு அவன் போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடு அவனுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மினிட்ஸை ஹவராக மாற்றணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கப்படுறது கிலோமீட்டர் பர் ஹவர். மினிட்ஸை ஹவராக மாற்றணும் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 45ஐ 60ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.75 ஹவர்ஸ்னு வருது. அப்போ ஸ்பீடோட நமக்கு தேவை ஸ்பீடு. என்ன ஸ்பீடில் போயிருக்கா நமக்கு தெரியணும். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 80 கிலோமீட்ரு டிவைடட் பை டைம் வந்து 0.75 ஹவர்ஸு. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், இல்லை 106 கிலோமீட்டர் ஸ்பீடோட அதிகமாக போனால் அவன் மதுரைக்கு போகலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.